நம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். நான் ஒரு கனவு கண்டேன், அதை கேளுங்க, நான் சொல்றேன். நம்ம வயல்ல அறுத்த அரிக்கட்டுகளை கட்டி வச்சிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நேரா நிமிர்ந்து நின்னுச்சு. உங்க அரிக்கட்டெல்லாம் என் அரிக்கட்டை சுத்தி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். போதும். இப்ப பாருங்க, யோசேப் என்ற ஒரு பையன் ஆடு மேய்க்கிறவன். நல்லா கவனிங்க, அவங்க அப்பாவுக்கு ஒரு செல்ல பையன். அவன் 12 பசங்க இருந்தாலும் 13 பசங்க இருந்தாலும் இந்த 11ஆவது பையன் வந்து கொஞ்சம் செல்ல பையன். 13 பசங்க அவங்க அப்பாவுக்கு. யார் அவங்க அப்பா? யாக்கோபு. 13 பசங்களில் இவன் 11ஆவது பையன், கொஞ்சம் செல்ல பையன், செல்லமாக வளர்த்துட்டாரு. இவன் வந்து ஒரு கனவு காண்றான். என்ன கனவு காண்றான்? நம்மெல்லாம் வயலில் இருந்தோன்னா சேர்ந்து, அவங்க ஃபேமிலி தான் எல்லாரும் வயலில் அறுத்து அதெல்லாம் கட்டி வைக்கிறோம். அப்படி கட்டி வச்சிருக்கும் போது என்னுடைய அரிக்கட்டு, நான் கட்டின கட்டு ஒரு கத்தை மட்டும் நிமிந்து நிற்கிது. ஆனால் என்னை சுற்றி உங்கள் அரிக்கட்டெல்லாம் குனிஞ்சு நிற்கிது. அப்படி ஒரு கனவு வந்ததுன்னு சொல்கிறான். அப்போ அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் டென்ஷன் ஆயிடணும். நீ அப்போ எங்கள் மேலே அதிகாரம் செலுத்துவ, எங்களை ஆளுக செய்வ, நாங்கள்லாம் உனக்கு அடிமையாக இருக்கும், உன்னை வணங்குவோம், நீ கனவு கன்றியாடா அப்படின்னு அவனை இன்னும் பகைக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. அதுலேருந்து தான் விரோதம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து அவன் மேலே ரொம்ப கோபம், காய்மகாரம், பொறாமப்பட்டு இவனை எப்படியாவது ஏதாவது க்ளோஸ் பண்ணினான்னு அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் தீர்மானம் பண்ணுறாங்க. சொந்த அண்ணன் தம்பிங்கம்மா, அல்லேலூயா, ஒரு அப்பாவுக்கு பிறந்த அண்ணன் தம்பிங்க இவங்கெல்லாம் இவனுக்கு க்ளோஸ் பண்ணுன்ற முடிவு கட்டினாங்க. செம்ம அடி அடிச்சானுங்க ஒரு இடத்துல. அப்புறமா அவனுடைய சட்டைக்கிட்டெல்லாம் கீழ்ச்சி அவனை தூக்கி ஒரு பாதாள குழி மாதிரி ஒரு குழியில் போட்டானுங்க. ஏறி வரவும் முடியல. அதுக்கப்புறம் ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான், இவனை இப்படி குழியிலே விட்டு சாவடிக்கிறதுக்கு பதிலாக 20 வெள்ளி காசுக்கு வித்துடலாண்டா, காசாவது துட்டாவது வரன்னு சொல்லி அவன் காசை கரியாக்காமல் காசை சேர்க்குறான் பாருங்க. எப்படின்னா ஆளாக இருக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அவனை எடுத்துன்னு போய் 20 வெள்ளி காசுக்கு சேர்த்துறான். அங்கேருந்து ஒரு வீட்டுக்கு போகிறான், அங்கே அடிமையாக இருக்கிறான். அங்கே இல்லாத பொல்லாத பழி அவன் மேலே சுமத்தப்பட்டு, ஜான் ஜபராஜ் மாதிரி இல்லாத பொல்லாத பழி அவன் மேலே சுமத்தப்பட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறான். அங்கே போனவன்னா அங்கே அவனுக்கு இன்னும் பிரச்சனை, போராட்டம். அங்கேயும் அவனுக்கு ஒரு கஷ்டம், ஜெயிலில் இருக்கிறான், 4 செவத்தை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தேவன் பாருங்க, இவ்வளவு அவமானப்பட்டு குனிவு அவன் என்ன சொன்னான்? என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றுதுனால ஆண்டவர் அதே மாதிரி அவனை நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். எங்கெல்லாம் தலை குனிவு அவமானங்களை சந்தித்தானோ அவனை தேவன் எந்த நாட்டில் சிறை கைதியாக இருக்கிறானோ அதே நாட்டுக்கு பிரதான அதிகாரியாக வந்து நிற்கிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் பிரதான அதிகாரியாக அவன் வந்து நிற்கிறான். ராஜாவே சொல்கிறான், உன் உத்தரவு இல்லைன்னா கையும் காலம் கூட ஒருத்தனை அசைக்கக்கூடாதுரா அப்படின்ற ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, இப்படி தலை குனிவோடு இருந்த ஒரு யோசேப்பை தேவன் நிமிர்ந்து நிற்க வைத்தார். கரங்களை தட்டி தேவனை அதான் சொல்றேன், நிமிர்ந்து நிற்க வைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நிமிர்ந்து நிற்க வைக்கிற தேவன். ஆமா, தலை குனிவு. அந்த பொண்ணு 18 வருஷமா குனிஞ்சுக்கிறது, நிமிரவே முடியாது இருந்தது. வாழ்க்கையில பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியல. அதுதான் இதோடைய பாயிண்ட். நல்லா கவனிங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, மீண்டு வர முடியல சார். அதான் தலை நிமிர்ந்து நிற்க முடியல. ஒரு பிரச்சனை ரொம்ப நாள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குது, கொடுமை ரொம்ப நாள் இருக்குது, துன்பம் ரொம்ப நாள் இருக்குது, கஷ்டம் ரொம்ப நாள் இருக்குது, வியாதி ரொம்ப நாள் இருக்குது சார், கடன் ரொம்ப நாள் இருக்குது சார். இதுலேருந்து மீண்டு வர முடியலன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நிமிர முடியலன்ற அர்த்தம். மீண்டு வெளியே வர முடியல, அதான் நிமிர முடியலன்ற அர்த்தம். கர்த்தர் உங்களை நிமிர செய்கிற 18 வருஷமா இருந்த கூனியை நிமிர வைத்தார்னா உங்களையே நிமிர வைப்பார். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அவன் கண்ட கனவின்படி அவனை நிமிர வைக்கிறார். அவங்க அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாரும் வந்து, இவன் தான் நம்ம கூட பிறந்தவன், நம்ம ரத்தம்னு தெரியாமல அவன் முன்னால எல்லாரும் வணங்குறான். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க உங்களை நீங்கள் தலை நிமிர்ந்து தலை குனிவாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கிற, பிரச்சனையில் இருக்கிற, என்னால் மீண்டு வர முடியலன்னு நினைக்காதீங்க. நிச்சயமா தேவன் உங்களை நிமிர வைப்பார். 430 வருஷம் அடிமையாக இருந்த ஜனங்களை நிமிர வைத்தார். அதே மாதிரி யோசேப்பை நிமிர வைத்தார். 18 வருஷமா சாத்தான் கட்டி இருந்த அந்த பெண்ணை தேவன் விடுதலை ஆக்கி நிமிர வைத்தார். உங்களையும் நிமிர வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க. வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். எப்போ பாடின சங்கீதம் பாருங்க, ஹெட்லைனை வாசிங்க.
தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகும்போது பாடின சங்கீதம். யாருக்கு பயந்து ஓடுறாராம்? தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, இந்த தாவீது ராஜாவா இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, முடிக்க போறேன். தாவீது ஒரு ராஜா. அவங்க பையன் ஒருத்தன் அப்சலோம். யாரு? அவங்க பையன், சொந்த பையங்க அப்சலோம். அவன் என்ன பண்றான்? ஒரு டீமை சேர்த்துக்கின்னு அண்ணான்றானுங்க. அந்த டீம் அவங்க அந்த பையன் கூட சேர்ந்துனுங்கலாம். இப்போ நான் அப்பா, எனக்கு புள்ள ஒருத்தன் எங்கள் பையன் இருக்கிறான்னா அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க பாரு. அவனுங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? ஏய், உங்க அப்பா கட்டுது நீ தாண்டா ராஜா. என்னது? உங்க அப்பா கட்டுது அந்த சொத்து யாருக்கு? உனக்கு தான். இப்பவே அவரை போட்டு தள்ளிடு. ஹல்லேலூயா. இப்பவே அவரை போட்டு தள்ளிடு. பட்டுன்னு சொத்தை அபகரிச்சிடலாம். இல்லைன்னா அவர் எப்போ சாவுறதே, நீ எப்போ அந்த சொத்தை உன் கைக்கு வருது, எப்போ நீ ஜாலியாக இருக்கிறது அப்படின்ற பிளானை கொடுக்குறாங்க. நான் சொல்றது புரியுதா தம்பி? அப்பாவை இப்போ போட்டு தள்ளிடு, சொத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அப்பாவை இப்போ போட்டினா நீ தான் அடுத்த ராஜா, தேசத்தை ஆளலான்றான். இப்போ இவனை வந்து அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்னன்றாங்க? தாவீது ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லணும். இவனுக்கு என்ன? அப்சலோமே வாழ்க, அப்சலோமே வாழ்க. இப்போ இவனுக்குள்ள என்ன ஆயிடுது? கெத்து, ஒரு பெருமை, அகந்த உருவாது. ஆஹா, நம்மளையும் இப்படி சொல்றான்லப்பான்னு உடனே என்ன பண்றான்? அப்பாவையே வெட்டுறதுக்கு தேடுறான். இப்போ இவன் என்ன பண்றான்? புள்ள ஒரு டீமை சேர்த்துக்கு நம்மள வெட்டுறானே, அப்பான்னு கூட நினைக்காம வெட்டுறான்னு சொல்லி பயந்து ஓடி போறான். ஓடி போய் அங்கன்னு உக்காரான். கடவுள் பாருங்க, அப்போதான் பாடுற பாட்டு இது. என்னன்னு? கடவுள் என் தலையை நிமிர செய்வார்னு இவன் பாடுறான். எந்த சூழ்நிலையில் பாடுறான்? பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு சத்தமிட்டு பாடுறான். சத்தமிட்டு 4ஆம் வசனம் என்ன போட்டுக்குது? நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அதான் என் தலையை தலை நிமிர செய்தார். அந்த பாட்டை ஏன் பாடினேன்னா, இந்த பையனுக்கு பயந்து போனான். கட்சியில் கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த பையன் ஒரு குதிரை மேலே ஓடி பயங்கர வேகமாக போந்து கர்வலி மரம்னு சொல்லி, இவங்க முதல்ல முள் மரம் இல்லை, வேலை முள், இந்த மாதிரி எல்லாம் சிக்கலாக இருக்கிற ஒரு மரத்து வழியாக அவன் போய்க்கிறான் பாரு. குதிரை மேலே ஹைட் ஆகுதுன்னா அவன் முடி வந்து நல்லா கர்லிங் முடி. உங்கள் இதில் சொல்கிற மாதிரினா அந்த யோகி பாபு அவர் தலை பிடிக்குது, அந்த மாதிரி இருந்தது. கர்வலி மரத்தில் அப்படியே அந்த முள்ளில் சிக்கின்னு தொங்குறான். குதிரை ஓடிடுச்சு, அழகாக தனியாக தொங்குறான். அப்போ தாவீது கூட இருந்த போர் சேவகர் போய் ஒரே வெட்டி அவன் கழுத்தை எடுத்துட்டானுங்க தனியாக. அதான் தாவீதுக்கு சொல்கிறான், உன் பையன் செத்துட்டான். அப்போது துக்கப்படுறாரு தாவீது. யாரா சாவச்சு? இவன் தான் கழுத்தை வெட்டிட்டான் சார். எப்படிதானா? அவன் கர்வலி மரம் வழியாக போனான். அந்த மரத்திலோட முள் இவன் தள்ளுகிற சிக்கலை பிடிச்சிட்டு எங்கே வச்சுச்சு, இவனை நாங்கள் ஓடி போய் பின்னாடியே வெட்டிட்டோம். அப்போ இவனை ராஜாவாக இருக்காதபடி புள்ள எழும்புனா கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை கொண்டுட்டு இப்போ இவன் தலையை நிமிர செய்துட்டார். ஹல்லேலூயா. சொந்த பிள்ளைக்கு பயந்து ஓடினாங்க. கடவுள் இவன் தான் ராஜான்றாரு. இவன் வந்து தனியாக நான் தான் ராஜான்னுக்கிறான். கர்த்தர் பார்வையில் யார் ராஜாவோ அவர் தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த ராஜா தாவீதுக்கு இவ்வளோ தொல்லையாகுது. என்ன பிள்ளைய கூட என்ன பண்ணிட்டாரு? தொல்லையா இருக்கிற பிள்ளைய இல்லாமல் ஆக்கிட்டார். நான் இதெல்லாம் படிக்கும்போது கபுக்குன்னுக்குது, அபுக்குன்னுக்குது. என் பசங்க எதுனா சொன்னா கூட இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி, ஐ ஆம் யுவர் ஃபாதர், பார்த்து எனக்கு எதிராக ஏதாவது பேசி கர்வலி மரத்தில் தொங்க போவீங்க, இதெல்லாம் சொல்லுவேன். அதனால தான், ஏன்னா பசங்க நம்மளுக்கு தெரியாமல, நம்மள அறியாமலே திமுறா பேசுறது, எதிர்த்து பேசுறது, ஒரு மாதிரி டக்குன்னு நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கா, கடவுள் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவார். அதனால தான் நம்ம உஷாராகுத்த. நீ நார்மல் ஃபாதர்னா விடு, கடவுள் அழைத்த ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழுப்புனா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, இவன் பிள்ளைக்கு பயந்துக்குன்னு ராஜா பதவியை விட்டுப்புட்டு எங்கேயோ ஓடி போய் உக்கான்னு அப்போ பாடுற பாட்டு அந்த சங்கீத ஹெட்லைனில் வாசிக்கிற, தாவீது தன் குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம் இது. ஹல்லேலூயா. 3ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு.
உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்துகிற தேவன், தலையை நிமிரச் செய்கிற தேவன் உங்களையும் நிமிரச் செய்வார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி